அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற நியூஸ் எத்தனை இப்போ பாகிஸ்தான் திடீரென்று அமெரிக்காட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுத்து நெதன்யாவை கைது செய்ய. அடுத்தது ஈரானில் நடந்த போர், அதில் மிச்சமாக இஸ்ரேலுடைய உளவாளிகளை கைது செஞ்சுக்கிறாங்க, 100க்கு மேற்பட்டாக்களை. அதில் நேற்று தெஹ்ரானில் ஒரு 350 பேரோட போராட்டத்தில் ஈடுபட போன அனைவர்கிட்டையும் துப்பாக்கி வாள்கள் இன்னைக்கு அதெல்லாம் பறிமுதல் செஞ்சு அவங்களையும் கைது செஞ்சு வாக்குமூலம் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இலங்கையில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரீவில் பிரச்சனை, மீட்டர் டேக்ஸி அண்ட் ட்ரீவில் ஓடக்கூடிய 2 பேருக்குமே இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் பார்க்க போகிறது என்ன சொன்னால், இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்றாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ ட்ரீவில் ஓடுறாங்க, அவங்களுக்கு ஒரு கணக்கு இல்லை. அவங்களுக்கு தேவையான கிலோமீட்டர் கணக்கு பார்த்து இப்போ சாதாரணமாக 1000 ரூபான்னு சொன்னால் 900 ரூபா அப்படி இருக்குது. அதே தூரம் போகிற மீட்டர் டேக்ஸி ஓட்ராக்கள் அந்த விலையை விட குறைச்சி எடுக்கிறாங்க, 650 700 அப்படின்னு சொல்லி அந்த பைஸுக்கு போகிறாங்க. அது இப்போ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனையை இந்த அரசாங்கம் தீர்த்து கொடுக்கணும், இல்லாட்டி இது பெரிய பிரச்சனையில் பேச முடியும். என்று இவங்க சொல்கிறாங்க, அப்படி மீட்டர் டேக்ஸி போட்டு ஓடையலாம், அப்படி ஓடுறேன்னு சொன்னால் நாங்கள் ஓடுவோம், எங்களுக்கும் தரணும், அப்படி ஓடினா எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையில் பேசிட்டு. அடுத்தது ஈரான் இந்த 2-3 நாளாக கலவரம், இப்போ குறைஞ்சது ஒரு 8 நாளாக உண்டாக்கின கலவரத்தில் மொசாட்டோடைய உளவாளிகள் அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. நாங்கள் இது மொசாட் சொல்லி தான் நாங்கள் இந்த கலவரத்தை உண்டாக்கினோம், இங்கே பற்ற வச்சோம், அலுவலகங்களில் பற்ற வச்சோம், இதே போல் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சு கொண்டு சொல்லி ஈரான் அரசாங்கத்திட்ட வாக்குமூலம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இது ஈரான் அரசாங்கம் சொல்லி இந்த தண்டனையை நீங்கள் குறைந்தபட்சம் 5 வருஷமாவது ஜெயிலில் கழிக்கணும், அப்படி கழிச்சாத்தான் நீங்களோட இது போகிற மொசாட்டுக்கு எந்த கை இதுவும் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் இப்போ எங்களோட சொல்லி அந்த மொசாட் உளவாளிகள் 100க்கும் மேற்பட்டாக்களை சிறையில் அடித்து வச்சுக்கிறாங்க. அதில் நேற்று ஒரு 10-20 பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணாக்களை நேற்று கைது பண்ணி அவங்கள்ட்ட வாக்குமூலம் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் அமெரிக்காட்ட வேண்டுகோள் ஒன்று விடுத்திக்கு, இப்போ நீங்கள் நிக்கோலஸ் மதுரோவை கைது பண்ண மாதிரி நெதன்யாவையும் கைது பண்ணணுமென்று அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்ல வேண்டுகோள் கொடுத்து கடிதம் கொண்டு எழுதி போட்டிக்கிறாங்க. இந்த 2 வருஷமாக அந்த காசா மக்களை யுத்தத்தில் கொண்டு 70,000-72,000 பேரில் 13,000 குழந்தைகளை கொண்டு இந்த அமெரிக்காவோட இந்த பாகிஸ்தான் இப்போ கேட்டுக்கிறேன்னு சொன்னால் நெதன்யாவை கைது பண்ணணும். இது நடக்கிற வேலையா? அப்போ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். இவ்வளோ 2 வருஷமாக யுத்தம் செய்கிறதுக்கு அணுகுண்டுகளை கொடுத்ததே அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்கா நெதன்யாவை கைது பண்ணுமா? கைது பண்ணுறேன்டா இப்போயோ கைது பண்ணி. அப்போ அந்த அளவுக்கு யோசிக்குது பாகிஸ்தான். அப்போ இப்படி பேசுகிற அளவுக்கு பாகிஸ்தான் முன்னுக்கு வரேன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு பார்க்கணும். அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மனநிலைமையில் இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குற அளவுக்கு பாகிஸ்தான் இருக்கிறது.